அன்பர்களே, இன்று அளப்பூர் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். அளப்பூர் இன்று தரங்கம்பாடி என வழங்கப்படுகிறது. திருக்கடையூரிலிருந்து தென்கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அளம் என்றால் உப்பளம். இந்த கோவிலுக்கு பல உப்பளங்கள் சொந்தமாக இருந்தன. அதனால் ஊரின் பெயரும் அளப்பூர் என ஆயிற்று. வரலாற்று சிறப்புடைய தலம் இந்த தலம். டேனிஷ்காரர்கள் ஆட்சி புரிந்த இடம். கடல் ஓரத்தில் டேனிஷ் கோட்டையும் அருங்காட்சியகமும் உள்ளன. குலசேகர பாண்டியன் சிறந்த சிவபக்தன். தனது 38வது ஆட்சி ஆண்டிலே கிபி 1306 இந்த ஊரை தோற்றுவித்து கோவிலையும் கட்டினார். வேதத்தின் 6 அங்கங்களுக்கும் மூலம் இறைவனே ஆதலால் இந்த ஊருக்கு ஷடங்கன்பாடி என பெயர் வைத்தார். குலசேகர பாண்டியன் என்பதால் இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்றும் பெயர். 1354 ஆண்ட வீரபாண்டியன் ஆட்சி காலத்திலும் இந்த பெயர்கள் வழங்கின. ஆங்கிலேயர்கள் ஷடங்கன்பாடி என்னும் பெயர்களை சரியாக உச்சரிக்க இயலாமல் தரங்கம்பாடி என மாற்றினர். தரங்கம் என்றால் அலைகள். அலைகள் சூழ்ந்த நகரம் தரங்கம்பாடி ஆயிற்று. கடல் அலைகள் மோதுவதால் கோவிலின் முற்பகுதி முழுவதும் அழிந்து போனது. கற்களெல்லாம் கடல் நீரில் விழுந்து கிடக்கின்றன. இந்த கற்களின் மீது ஏறி சென்றுதான் கடல் நோக்கி வீற்றிருக்கும் பெருமானை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த தலம் அப்பர், சுந்தரர் ஆகியோர் தேவாரங்களில் இடம்பெற்றுள்ள தலம் ஆகையினால் இது தேவார வைப்புத்தலம். இங்கு மே மாதம் முழுவதும் வீசும் ஓசோன் எனப்படும் சஞ்சீவி பர்வத காற்று உடல் நலத்திற்கு உகந்தது. கருவறையில் மாசிலாமணீஸ்வரரும் விநாயகரும் மட்டுமே கோவிலிலே உள்ளனர். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்னும் அறம் வளர்த்த நாயகி, பாலசுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், துர்க்கை, மகாலட்சுமி, நவகிரகங்கள் ஆகியவை இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பெற்று பூஜைகள் நடைபெறுகின்றன. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவில். 2013 செப்டம்பர் 1 பழைய கோவிலுக்கே புதிய கோவில் கட்டப்பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கருவறையில் மாசிலாமணீஸ்வரர் உள்ளார். எதிரே நந்தியும் பலிபீடமும் உள்ளன. இடப்புறத்தில் இறைவி அறம் வளர்த்த நாயகி சன்னதி உள்ளது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன் ஆகியோர் உள்ளனர். திருச்சுற்றிலே விநாயகர், தேவியரோடு முருகன், பாலமுருகன், அகிலாண்டேஸ்வரி, கஜலட்சுமி, நவகிரக சன்னதிகள் உள்ளன. சந்திரன், சூரியன், பைரவர் சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவில் வழியே பழைய கோவிலையும் தரிசிக்கலாம். பிரதோஷம், கார்த்திகை, சங்கடகர சதுர்த்தி, மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். கடலரசன் தனது அலைகளாகிய கரங்களால் ஈசனை தொழும் தலமாக இந்த கோவில் உள்ளது. பிறவியாகிய பெருங்கடலை கடந்தால்தான் ஈசன் திருவடிகளை அடையலாம் என்னும் உண்மையை இந்த கோவில் நமக்கு கூறுகிறது. நமது குற்றங்களை அகற்றும் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரரை தரங்கம்பாடி சென்று வழிபட்டு உய்வோமாக. ஓம் நம சிவாய.